ஸோ அவங்க நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு அவங்களுடைய ஐடியாலஜிக்கா இல்லாட்டி எமோஷனல் பிராண்டிங்கா? ஏன்னா ஐடியாலஜிக்குன்னா அந்த ஓட்டை வந்து அவங்கள்ட்ட குறையக்கூடாது, அவங்கள்ட்ட தாவாக்காக்கு போகாது. அதே சமயத்துல சீமான நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து எதிர்காலத்துல ஒரு ரியலிஸ்டிக் சிஎம் கேண்டிடேட் ஆவாரா, இல்லாட்டி எப்பயுமே ஒரு ப்ரொட்டஸ்ட் லீடரா மட்டும்தான் இருப்பாரா? என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனாத்தாக்காக்கு விழுகின்ற வாக்குகள்ல குறைந்தபட்சம் ஒரு 50% வாக்குகள், சரி 10% ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 5% அப்படின்றது நோட்டாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஆர் இப்ப இருக்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மேல இருக்கின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஆங்கர், இதன் காரணமாக வருகின்ற வாக்குகளா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஐடியாலஜி அப்படின்னு சொல்றீங்க, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு, அதுவே முதல்ல பிரிவினைவாதம், அதை விட்டு தள்ளுங்க. அவர் வந்து வாக்குறுதிகள், அவர் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத விஷயமா இருக்கும். நான் கைது போட்டு குத்தா ஃபாரின்ல வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. எப்படி சார் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்ப 4 பேர் அங்க போயிட்டு அண்ணே கைது போட்டு கொடுங்கண்ணே, எனக்கு வந்து கனடால, ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். அண்ட் இப்ப சொல்லுங்க, அவருடைய தொண்டர்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி தாவேகா தொண்டர்கள் மாதிரி கிடையாது. எங்க ஹீரோ என்ன சொன்னாலும் நம்புறோன்றதுக்கு இது ஒரு தவறான நெகட்டிவ் சொல்ற நாம் தமிழர் தொண்டர்கள்லாம் வந்து ஒண்ணும் தெரியாதவங்க. நோ நோ நோ, அவங்க எல்லாம் நிறைய படித்தவர்கள், அப்படித்தான் இருக்காங்க சிவா. நான் வந்து நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருக்கேன். நான் சும்மா வந்து படிக்காதவங்க எல்லாம் கிடையாது, நிறைய படிச்சவங்க, ப்ரொஃபஷனல்ஸ், என்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க, எல்லாம் நாம் தமிழர். ஆனா வெறும் இவர் பேசுறத மட்டும் வச்சுட்டு அவருக்கு பின்னாடி யாருப்பா மாடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு, அவங்க பின்னாடி வரவங்க யாரு அப்படின்ற மாதிரி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்.